கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசி நேயர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீடான லாபம் மற்றும் ஆசை ஸ்தானத்தின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள் நீங்கள்தான். சனி கிரகத்தை ராசிநாதனாக கொண்டு எப்போதுமே உலகளாவிய சிந்தனையும் பிறருக்கு உதவும் பரந்த மனமும் கொண்ட உங்களுக்கு கடந்த கால சில நேரங்களில் கிரகங்களின் கடுமையான சஞ்சாரங்கள் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஜென்ம சனியின் ஆதிக்கத்தை கொடுத்து தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்ல எண்ணத்தை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மட்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று சில மனிதர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சில ஐடியாக்களையும் சில வழிமுறைகளையும் நீங்கள் தேடி கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அது தவறான ஒரு வழியில் பிறக்கும். அதற்கு முக்கியமான காரணங்கள் நீங்கள் தான் என்று கூறி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சில கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்த நபர்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். கும்பம் ராசிக்காரங்க எப்போதுமே சுயநலம் இல்லாமல் சுற்றி இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உலகளாவிய நல்ல எண்ணங்கள் கொண்ட ஒரு மனிதர்களாகத்தான் நீங்கள் ஆரம்பத்தில் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பீங்க. நமக்கு பட்டதையும் நமக்கு தெரிந்ததையும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்ற ஒரு ஆர்வங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ராசிக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் ராகுவின் தாக்கமோ அல்லது சனியின் பார்வதியோ பதிந்திருந்த ஒரு காலங்களில் நீங்கள் யாருக்கோ நல்லது செய்ய போய் அது உங்களையே வந்து தாக்கியிருக்கும். ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து ஒருவரை காப்பாற்ற நீங்கள் காட்டிய அக்கறையையோ அல்லது கொடுத்த நல்ல ஆலோசனையவோ அவர்கள் தங்களுக்கு எதிராக நீங்கள் செய்த ஒரு சூழ்ச்சியாக தவறாக புரிந்து கொண்டிருப்பார்கள். நன்மையை நாடி செய்த நமக்கு இப்படி ஒரு பழி சொல்லா என்று உங்களுடைய மனமானது விம்மி அல்லது நல்ல எண்ணத்தோடு யாருக்கும் உதவக்கூடாது என்ற ஒரு விரக்தியை உங்களுக்குள்ள உருவாக்கியும் கொடுத்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் இன்னும் உங்களுக்குள்ளே இருந்து அதுவே ஒரு தனி பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் சனியின் பார்வையும் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் பாப கிரகங்களின் சஞ்சாரமும் நிலவிய போது உங்களுடைய குடும்பத்திற்குள் ஒரு நிரந்தரமான அமைதி இல்லாமல் தேவையற்ற கருத்து மோதல்கள் வெடித்து கொண்டே தாங்க இருக்கும். எது செய்தாலும் அதில் பிரச்சனைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதெல்லாம் உங்களுக்குள்ளே ஏற்பட்டு தேவையில்லாத சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் குடும்பத்தின் நலனுக்காக ஒரு முடிவை எடுத்தால் கூட அதை ஆதரிக்க யாரும் இல்லாமல் எல்லோரும் உங்களுக்கு எதிராகவே வாதாடி கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து சில நல்ல காரியங்களை தொடங்கினால் கூட அதுவும் உங்களுக்கு ஆபத்தாகவே முடிந்துவிடும். நாம் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறோம், நமக்கு ஏன் குடும்பத்தில் ஒரு சின்ன புரிதல்கள் கூட கிடைக்கவில்லை என்ற ஏக்கங்கள் உங்களை மனதை உலுக்கி கொண்டு அது தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். எல்லாரையும் சமாதானப்படுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் இறுதியில் உங்களுடைய குடும்பத்தை எதிர்க்கும் ஒரு நபராக காட்டிய விசித்திரமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ளே இன்னும் காயங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். பண உதவி செய்து சிக்கலில் மாட்டிய ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மட்டுமே தான் இருக்கும். தனக்காரகனான குருவும் லாபாதிபதியான குருவும் வக்ரமடைந்த காலங்களில் உங்களை நாடி வந்து கையேந்தியவர்களுக்கு உங்களால் மறுக்க முடியாமல் உங்களுடைய சொந்த தேவைகளை நீங்கள் சுருக்கி கொண்டு நீங்கள் பண உதவி செய்து கொடுத்த சில நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் நீங்கள் செய்த பண உதவி, அந்த ஒரு பணம் உங்களுக்கு திரும்ப வராதது மட்டுமல்லாமல் அதை கேட்க போன இடத்தில் உங்களுக்கே அவமானமும் தேவையற்ற அரசு மற்றும் காவல்துறை ரீதியான சிக்கல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். கை காசை கொடுத்துவிட்டு நாமே குற்றவாளியை போல அலைகின்றோமே என்று நீங்கள் கலங்கிய அந்த ஒரு தருணங்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ஜோதிட ரீதியாக தனஸ்தானத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் உங்களை இந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கினாலும் இது உங்களுக்கு பணத்தை கையாள்வதில் மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். நான் உங்களை பற்றி ஏதேனும் தவறாக பேசியிருந்தாலோ பொய் கூறியிருந்தாலோ என்னை மன்னித்தும் விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய சிந்தனைகள் ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில் தேடி கொடுக்கும். கும்பம் ராசி என்பது இயற்கையிலேயே ஒரு நாண ராசியாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் உலகளாவிய தத்துவங்களுக்கும்
காரகத்துவம் பெற்ற ஒரு ராசி நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீர்கள். இதுவரை ஜென்மசனியின் தாக்கத்தால் உங்களின் புத்தி மந்தமாகி என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் குழம்பிய நிலைமையானது மாறி இனிமேல் உங்களின் மூளையில் மின்னல் போல புதிய புத்திசாலித்தனமான சிந்தனைகள் உதிக்க ஆரம்பிக்கும். எது செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வெற்றியும் கிடைக்கும். நீங்கள் எடுக்கப் போகும் புதிய முடிவுகளும் வகுக்கப் போகும் திட்டங்களும் உங்களை சுற்றி உள்ளவர்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். எது செய்வது என்று தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போதுமான அளவுக்கு வெற்றியையும் தேடி கொடுக்கும். இதை இப்படி செய்தால் என்ன என்று நீங்கள் யோசித்து தொடங்கும் ஒவ்வொரு சிறிய காரியமும் உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றப் போகிறது. உங்களின் சிந்தனை திறன் கூர்மையடைவதால் பழைய தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு புதிய பாதையில் கம்பீரமாக வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்களாகத்தான் இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்கள் தொழிலில் புதுமையான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ளே கிடைக்கும். 10ஆம் வீடான கர்மஸ்தானம் மற்றும் ஜீவன காரகனான சனியின் அனுகூலத்தால் உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதுமையான மாற்றங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. வழக்கமான பாணியில் தொழில் செய்யாமல் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உங்களின் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எடுத்து செல்லவும் ஆரம்பிப்பீங்க. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் உயர்தரமான வேலைகள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகளையும் வழிநடத்தக்கூடிய முக்கியமான பொறுப்புகளும் உங்களை தேடி வந்துவிடும். இதுவரைக்கும் உங்களை அவமதித்து கொண்டிருந்த மேலதிகாரிகளும் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் அவர்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் நல்லதாகவே நடக்கும். கூட்டுத் தொழிலில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கி புதிய முதலீட்டாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் வருகையால் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல மடங்கு பெருகவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு லாபத்தினால் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சனி பகவானின் அருளால் தடைகள் எல்லாமே விலகிவிடும். உங்கள் ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு இத்தனை காலம் சோதனைகளை கொடுத்து பக்குவப்படுத்திய நிலைமையில் இனிமே உங்களுடைய அத்தனை காரிய தடைகளையும் நீக்கி அனுக்கிரகம் செய்ய போகிறார். எந்த வேலைக்கு கையை வைத்தாலும் இழுத்தடித்து கொண்டே இருக்கிறது, ஒரு கையெழுத்து வாங்குவதற்குள் உயிர் போகிறது என்று நீங்கள் கலங்கிய உங்களுக்கு இனிமே அரசு வழி காரியங்களும் சொத்து விவகாரங்கள் மற்றும் முடங்கி கிடந்த வழக்குகள் யாவும் தடைகளிலின்றி சுமூகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதகமாக முடிய ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். போதுமான அளவுக்கு வெற்றியும் நல்ல ஒரு காரியமும் உங்களை தேடி வந்துவிடும். சனியின் அருள் உங்களுக்கு காவல் அரணாக நிற்பதால் உங்களின் முன்னேற்றத்தை தடுக்க நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் யாவும் தவிடு பொடியாகக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் இருக்கும். முள்புதராக இருந்த உங்களின் வாழ்க்கை பாதை இனிமேல் மலர்பாதையாக மாறி நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இது தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்கள் யாவுமே நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பெயரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.